இப்போ நீங்க புதுசா வீடியோ எடிட்டிங்ல வரீங்கன்னா ஏ ரோல் பி ரோல் அப்படின்ற டேர்ம் வந்துட்டு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்க இது வரைக்கும் கேள்விப்படலாம், இந்த தியரியை நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட போறீங்க. ரிமெம்பர், இது ஒவ்வொரு வீடியோ எடிட்டருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய தியரி. ஏ ரோல் அப்படின்றது நம்ம எடிட் பண்ற வீடியோவோட மெயின் நரேஷன். இப்போ நான் இந்த வீடியோல கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ தான் இந்த மொத்த வீடியோவோட மெயின் நரேஷன். இன்னும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் தரணும் அப்படின்னா, இப்போ ஒரு இன்டர்வியூ பாக்குறீங்க அப்படின்னா அந்த 2 கேரக்டர்ஸ் பேசிட்டு இருக்கிற வீடியோ தான் மெயின் நரேஷன். இப்போ வீடியோலயுமே ஃபேஸ் காமிக்காம நிறைய பேர் பண்றாங்க. அதுல அவங்க கொடுத்துக்கிற வாய்ஸ் ஓவர் தான் மெயின் நரேஷன். சப்ஜெக்ட் வந்துட்டு கேமரா முன்னாடி நிறுத்து பேசுறது பண்ற விஷயங்கள் தான் வந்துட்டு அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணி கொண்டு போற விஷயங்கள் தான் வந்துட்டு ஏ ரோல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இப்போ பி ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட் நின்று ஒரு வீடியோவில் பேசுறதுக்கு இல்லை ஒரு இன்டர்வியூல ஒருத்தங்க பேசும்போது அதை சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷுவல் கிளிப்ஸ் ஆட் பண்றது, கிராஃபிக்ஸ் ஆட் பண்றது, இது மாதிரியான எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி விஷுவலா என்ஹான்ஸ் பண்றது தான் பி ரோல்ஸ். நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, பி ரோல்ன்றது வந்துட்டு ஒரு வீடியோ பேசுறாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா வந்துட்டு கிளிப்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போறது தான் வந்துட்டு பி ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் அந்த கிளிப்ஸ் ஆட் பண்றது மட்டும் பி ரோல் கிடையாது, அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ற மாதிரியான கிளிப்ஸும் காமிக்கிறேன் அப்படின்னா, இங்க நான் பேசிட்டு இருக்கிற வீடியோ ஏ ரோல் அண்ட் அந்த அன்பாக்ஸ் பண்ற வீடியோவை காமிக்கிறது பி ரோல். ஒரு வீடியோ எடிட்டர் வந்துட்டு ஏன் இந்த ஏ ரோல் பி ரோல்ன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டோரியை வந்துட்டு எப்படி நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இந்த ஏ ரோல் பி ரோல்ன்றதை செக்ரிகேட் பண்ணி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் விசுவலா என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு உங்களால வந்துட்டு பண்ண முடியும். அண்ட் ஒரு பிகினர் எடிட்டர்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், விசுவலா சப்போர்ட் பண்ற கிளிப்ஸை தாண்டி இந்த கிராஃபிக்ஸ், அனிமேஷன்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்றதும் பி ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எவால்வ் ஆகும்போது இது மாதிரி இல்லை. இந்த பி ரோல் ஏ ரோல்ன்ற கான்செப்ட் வந்துட்டு சினிமால எவால்வ் ஆகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏ ரோல் அப்படின்றது ஒரு சீன்ல வந்துட்டு ஒரு கேரக்டர் நடந்து போறாங்க இல்ல பேசுறாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க டைரக்டா அப்படின்னும் போது அதுதான் வந்துட்டு ஏ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. தென் பி ரோல் அப்படின்றது ஒரு மான்டேஜஸை ஆட் பண்ணி அந்த நரேஷனை வந்துட்டு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஷூட் பண்ணி வச்சிருந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பி ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது விஷுவல் கிளிப்ஸா மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ மாடர்ன் டேஸ்ல வந்துட்டு நம்ம விஎஃப்எக்ஸ் ஆட் பண்றோம், மோஷன் கிராஃபிக்ஸ் ஆட் பண்றோம், டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்றோம், இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது அதுவுமே வந்துட்டு விசுவலா என்ஹான்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனாலதான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து பி ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த தியரியோட மெயின் கான்செப்டே ஏ ரோல் அப்படின்றது ஒரு மெயின் நரேஷன், பி ரோல் அப்படின்றது அந்த நரேஷனை சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம ஆட் பண்றது தான் பி ரோல். உங்க எடிட்டிங்கை நெக்ஸ்ட் லெவலில் அப்கிரேட் பண்றதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய எடிட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே கட் க்ரூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.